வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லோருடைய ஃபேவரட் பஜ்ஜி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மாவு அப்படியே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது ரெடிமேட் மிக்ஸில் வீட்லேயே செய்கிற மாவு தான். ரொம்ப நல்லாயிருக்கும் பஜ்ஜி. இப்போ இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காவை தோல் சீவிட்டு நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. கடல மாவு 1 கப், தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு 1/4 கப், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், போடணுன்னு அவசியம் இல்லை. பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும், அவ்வளோதான் பஜ்ஜி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து இஞ்சி பூண்டு இந்த மிளகாய்த்தூள் உப்பு எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாவை நீங்கள் ரெடிமேடாக எடுத்து வைக்கணுன்னா 1 கிலோ கடலப்பருப்புக்கு 1/4 கிலோ பச்சரிசி ரெண்டுத்தையும் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக ஒன்றாவே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா சலிச்சிட்டு அதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள் நல்லா சேர்த்துட்டு கலந்து வச்சுட்டுனா எப்போ நமக்கு பஜ்ஜி சொன்னோன்னு தோணுதோ அப்போ அதுலேருந்து அப்படியே ஒரு கரண்டை எடுத்து போட்டு எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ எடுத்து போட்டு தண்ணி போட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு நம்ம பஜ்ஜி சுட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுன்னு அவசியம் இல்லை, போட்டாலும் நல்லாயிருக்கும், போடலனாலும் நல்லாயிருக்கும். நம்ம பெருங்காயத்தூள் அதுதான் சேர்த்துடுறோம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு சேர்க்குறதுனால நான் பெருங்காயம் சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் உங்களுக்கு நல்லா கரைஞ்சிரும். இது 1 கப்பு தண்ணி தேவைப்பட்டது எனக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடலாம், வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, இது என்ன காய்கறி இருக்கோ அதை நம்ம டிப் பண்ணி நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா பஜ்ஜி ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெயில் நான் வாழைக்காவை டிப் பண்ணி போடுறேன். இப்போ சூடான எண்ணெயில் டிப் பண்ணி போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இது நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் நான் எந்த கலர் பொடியும் சேர்க்கலை, நேச்சுரலாக அப்படியே தான் போட்டிருக்கோம். கடையிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ரெட் கலர் இருக்கும், அதுக்கு கலர் பொடி சேர்த்துப்பாங்க. நம்ம அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அதெல்லாம் சேர்க்கலை. இப்போ இந்த பஜ்ஜி நல்லா வெந்துட்டுருக்கு. இது நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க, நம்மள பஜ்ஜி ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் சட்னியோடு பரிமாறலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.